பேண்டியன் ஸ்டார் நியூ பிரமோ ராஜி கதர்கிட்ட என்ன இது இவ்வளோ விஷயம் நடந்துடுச்சான்றாங்க. ஆமாம், அண்ணன் கவர்மெண்ட் வேலைக்காக வந்து அந்த பணத்தை வந்து அவங்களுடைய அப்பா கிட்ட கொடுத்துட்டாங்க, அண்ணியோடைய அப்பா கிட்ட. அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கிட்டையுமே கேட்டு பார்த்தேன், ஆனால் எதுவுமே கிடைக்கலன்றாங்க. ஒரு கட்டத்தில் நீ வாங்கி கொடுத்த வண்டியை கூட வந்து நாங்கள் கொடுத்துடலாமோ அப்படின்னு நினச்சேன். அண்ணன் தான் வேண்டான்னு சொல்லிடுச்சு. ஓ, நான் ஆசைப்பட்ட வண்டியை நீ கொடுத்துடலான்னு முடிவு எடுத்துட்டேன். இங்கே பாரு, அண்ணனுக்காக நான் நீ சம்மதம் சொல்லியிருப்பேன்னு தெரியும், சம்மதம் சொல்லியிருப்பான், எப்படி உனக்கு டக்குன்னு அது மனசுக்கு வந்துச்சு? ஏன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வாங்கி கொடுத்தேன்றாங்க. ராஜி கஷ்டப்பட்டு தான் வாங்கி கொடுத்தேன், இல்லை நான் ஒன்றும் சொல்லலைன்றாங்க. ஆனால் நம்ம கொஞ்சமாச்சு அண்ணனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் செந்தில் ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. நம்ம எதுக்குமே பிரயோஜனமே இல்லை, அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக உசுரோடு இருக்கணுன்றாங்க. மீனா தான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது நம்ம உயிரோடு இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை, நம்ம இருந்தும் என்ன பிரயோஜனம், செத்து போகிறது தான் மீன் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு நல்ல வேலை இல்லை, நல்ல ஒரு சம்பளம் இல்லை, பொண்டாட்டியை ஒழுங்காக பார்த்துக்க துப்பு இல்லை, இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி செந்தில் நினைக்கிறாங்க. செந்திலுடைய அடுத்த முடிவு என்ன, தவறான முடிவான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.